6/2025 அன்று நமக்கு செவ்வாயானவர் சிம்மத்திலே பிரவேசம் செய்கின்றார். செவ்வாய் என்று சொன்னால் அங்காரகன், அங்கத்துக்கு காரகன் என்று பெயர், பௌமன் என்றும் பெயர், குஜன் என்றும் சொல்லுவார்கள். செவ்வாயோட பெயரை நினைத்தாலே சங்கடங்கள் தீரும் என்பது ஆன்றோர் வாக்கு. அப்போ பூமி புத்திரனாகிய இந்த செவ்வாய் நமக்கு சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனது நெருப்பு வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே கேது என்று சொல்லக்கூடிய கிரகமும் பாம்பு கிரகமும் வந்து விடுகிறது. இருவரும் சேரக்கூடிய நிலையிலே நமக்கு செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள ராகுவின் மீது 7ஆம் பார்வையாகவும், அதே நாளிலே நீச்சத்தின் வீட்டை நோக்கி சஞ்சரிக்கும் சந்திரனின் மீது 4ஆம் பார்வையாகவும், அதே செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனீஸ்வரனை மீனத்திலே பார்த்து விடுகிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது சனீஸ்வரர் தனது 3ஆம் பார்வையால் சூரியனை ரிஷபத்தில் பார்த்து விடுகிறார். ஏதோ ஒரு வகையிலே ராசி கட்டமே அடைப்பட்டு கிடப்பது போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. இது போன்ற சூழலிலே மனிதர்களை காப்பாற்ற, உய்விக்க, ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தந்துவிட முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும் என்பது நமக்கு நம் முன்னோர்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் சொல்லிய ஒரு வழி.